இங்க ஒருத்தன் இவனோட வைஃப் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கே தெரியாம அவளோட காலில் பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிடறான். இதெல்லாம் ஏன் பண்ணுவானா, நைட் ஆனால் இவனோட வைஃப் எங்கே போறான்னு இவனுக்கு தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அவளுக்கே தெரியாம காலில் பெயிண்ட் அடிச்சிருப்பான். நாலு ஆனவனா எப்பயும் போல எழுந்து பார்க்குறா. அவளுடைய ஹஸ்பண்ட் நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கே தெரியாம சைலண்டா அங்கிருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வெளியே போறா. ஆனால் அவளுக்கு இவளுடைய காலில் பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கிற விஷயம் தெரியாது. இவனும் அவ்வளோ நேரம் தூங்காம தான் இருந்திருப்பான். இவனுடைய வைஃப் போன அடுத்த செகண்ட் இவனும் எழுந்து பின்னாடி அந்த காலடியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பான். அவளுக்கு வேற ஒருத்தனோட அஃபேர் இருக்கு போற. அதனால தான் நைட்டு தெரியாம வெளியே வந்துடுறா. இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் அப்படி பண்ணியிருப்பான் போல. இவனும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துடுறான். இவன் வெளியே ஜாலியாக அந்த பையனோட கார் பார்க்கிங்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது இவளுடைய சவுண்டு கேட்டு இவளுடைய காலடி ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்த இவளுடைய ஹஸ்பண்ட் தெரியாம ஒரு பூஜை அடியே கீழே தள்ளி விட்டுருவான். அந்த சவுண்டு கேட்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டான்னு நினைக்கிறேன், இங்கிருந்து வேகமா கிளம்பின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுட்டு இவள் சைலண்டா நின்று இருப்பா. இவனு வந்து பாப்பான் பாருங்க, அவ எதுவுமே பேச மாட்டா. இவனை சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களான்னு சொல்லி தேடி பார்ப்பா. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் சைலண்டா நிக்கிறான்னு சொல்லி கிட்ட வந்து பாப்பா பாருங்க. அந்த நேரம் டக்குன்னு கண்ணை முடிச்சோன்னே இவன் கொஞ்சம் பயந்துருவான். இவளும் எதுவும் தெரியாத மாதிரி, ஆமா நான் எப்படி இங்கே வந்தேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கறத பார்த்து இவளோட ஹஸ்பண்டுக்கு இவளுக்கு தூக்கற நடக்கிற வியாதி இருக்கு போலன்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்காம விட்டுறான். அதுக்கப்புறம் இவளோட காலில் பிளாக் கலர் பெயிண்ட் இருக்கிறத பார்க்குறான். இவன் உடனே உன்னோட காலில் நான் தான் பெயிண்ட் அடித்தேன், நைட்டு நீ எங்கே போறேன்னு தெரியல, அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதே மாதிரி அடுத்த நாள் நைட்டு அவன் மறுபடியும் 4:30 எழுந்துடுறான். இவளோட ஹஸ்பண்ட் தூங்கிட்டானான்னு சொல்லி பார்க்குறான். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் காலில் பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு செப்பலை மாட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனும் தூங்காம தான் இருந்திருப்பான். அவன் போன அடுத்த செகண்ட் இவனும் கதவை ஓப்பன் பண்ணி வெளியே வந்து பார்க்குறான். அங்கே எங்குமே இல்லை. சுற்றி முற்றி தேடி பார்க்குறான், அங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடுறான். ஆனால் இவங்க 2 பேரும் அந்த காருக்குள்ள தான் மறைஞ்சிருப்பாங்க. இந்த விஷயம் தெரியாது அவனுக்கு. அடுத்த நாள் இவன் என்ன சொல்லுவானா, இனிமேலுக்கு உன்னோட காலில் நான் பெயிண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறான். இவ்வளோ என்ன நினச்சி நீங்கள் ஒன்றும் பயப்படாதுங்க, எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் தூங்கிடுறாங்க. அதே மாதிரி 4:30 மறுபடியும் இவன் எழுந்துடுறான். இந்த டைம் காலில் பெயிண்ட் அடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே செப்பல் எதுவும் போடாமல் நைட்டை கிளம்பிடுறான். அந்தவன் இவங்கிட்ட இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் இனிமேல் என் மேலே டவுட் பட மாட்டான்னு சொல்லிடுறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்த நேரம் பார்த்தா சடனாக கதவு ஓப்பன் ஆகுது. யாருன்னு பார்த்தா இவளோட ஹஸ்பண்ட். எனக்கு நல்லாவே தெரியும் நீ இந்த மாதிரி விஷயத்தை தான் ஏதாவது பண்ணுவான்னு சொல்லிட்டு, ஆமா எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு லேசர் லைட் அடிச்சு காமிக்கிறான். லேசர் லைட்டில் மட்டும் தெரியுற மாதிரி இவளோட காலில் பெயிண்ட் பண்ணியிருப்பான் போல. வெளியே போனவே இனிமேலுக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பா.